ஒரு 1000 ரூபாய் 2000 ஒரு டிராக்டர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்ச விலையாக இருந்தாலும் 8 லட்ச ரூபா வரைக்கும் கூட நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இதை வந்து சுத்தமாக இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்காது. இதில் ஏதாவது மருந்து அடிக்கிறதா இருக்குது, பூச்சி மருந்து அடிக்கிறது, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிளேடோட சைஸ்லாம் அந்த எவ்வளோ கெட்டியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அடிக்கிறது, ஃபுல்லாக பண்ணுறது, ஷவர் மாதிரி வர்றது, கோன் மாதிரி வருது, மிஸ்ட்டு வர்றது, அந்த மாதிரி ஸ்டீமில் வர்றது, அந்த மாதிரி சென்டரில் வச்சு அடிக்கிற இந்த பாயிண்ட் பாருங்கள், இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது சாதாரண பைப்பில் போட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறதுனாலும், முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா ஏதாவது தோட்டத்தில் வந்து உரங்குறோம் அள்ளி போடுறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து மண்ணுன்னு எடுக்கிறது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளறி விடுற மாதிரி இருக்குதுங்க. இந்த இதில் வந்து டீசல் போக போக கொஞ்சம் வந்து உதறல் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பெட்ரோலில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். மாதிரியான பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மண் அப்படியே கலையோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நீங்கள் 4 ஸ்ட்ரோக்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 கியர் வந்துருங்க, 2 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. இது வந்து கிளறி விடுறது, கை வச்சு செய்கிற வேலையெல்லாம் இது வந்து செஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது கிளறி விடுறது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பவுடர் கோட்டடுங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது உங்களுக்கு வந்து. ஹாய் வாஸ், வெல்கம் டு ஜிஎஸ் பவர் டூல்ஸ். இங்கே பார்க்குறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஸ் இந்த மாதிரி அறக்கக்கூடிய ரம்ப மாதிரி இருக்குது. இதில் மட்டும் 7-8 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி நார்மல் ஷாவாக யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஷா, முக்கியமாக இந்த என்ன சொல்கிறதுனா தட்டை இருக்கிறது, கருது இருக்கிறது, இந்த மாதிரி அருவாள் வேணும் அப்படின்னா இது வந்து டபுள் சைடு இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஏதாவது மட்டையை கிழிக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு, இப்போ தென்னை மட்டையில் நம்ம கீத்து போட்டுட்டு வர முடியாது, அந்த மாதிரி போடுறது, ஏதாவது கிழிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி பட்சத்தில் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு நீங்கள் ஏதாவது மட்டன் அந்த மாதிரி கட் பண்ணுறது அப்படின்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அருவா மாதிரி யூஸ் பண்ணுறதுனா இதை யூஸ் பண்ணுங்கள், கத்தி மாதிரி யூஸ் பண்ணுறதுனா இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டபுள் சைடில் யூஸ் பண்ண மாதிரியே தான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் மாட்டுறது, இது வந்து நீங்கள் வந்து ஷோல்டரில் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரில் மாட்டுறதுனா ஷோல்டரில் மாட்டிக்கலாம். ஷோல்டரில் மாட்டிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல அதை கையில் பிடிங்க 2 பக்கம் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் புல் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனா போடலாம். இது புல் வெட்டுறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கிளறி விட்டு களை எடுக்கிற மாதிரி போடலாம். களை எடுக்கிறதுக்கு வேணாலும் களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தி கட்டுறதுக்கு வேணாலும் பாத்தி கட்டுறதுக்கு, தட்டை இருக்கிறதுக்கு வேணால் தட்டை இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி பிரஷ் கட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நாங்கள் வந்து ஷோல்டரில் போட்டு யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் வந்து ஓனாக தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள்கிட்ட வந்து சர்வன்ட் மேட் வேலை அதுக்குன்னு வேலை செய்கிறவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ராலியில் இருக்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராலியும் அதே விஷயம் தான், பட் இது வந்து ட்ராலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் ரெண்டுமே இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து ஃபியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க கேசோலைனில் எடுத்தீங்க அப்படின்னாலும் மினிமம் வந்து 45 மினிட்ஸ் கம்மி இல்லாமல் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பெட்ரோல் போடுறது, ஆயில் யூஸ் பண்ணுறதா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவான யூசர் மேனுவலில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து புல் வெட்டுறது இல்லாமல் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இதோட வீடியோ பின்னாடி வருது பாருங்க. இது வந்து பாத்தி கட்டுறதுக்காக மண்ணை வந்து கிளறி விடுறது, பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்றது, இந்த வீடார் போடுறதுனா வீடார் யூஸ் பண்றது, நம்ம வந்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பிரஷ் கட்டர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பிரஷ் கட்டர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் நீங்க கலட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரே யூஸ் இல்லாம கலட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஷாஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி அருவா வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி அருவா உங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த மாதிரி ப்ரூனிங் சிசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வெரைட்டி இருக்குது. சாதாரணமாக ஒரு புல்லில் இருந்து உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு ஒரு நம்மளோட 3 விரல் சைஸ் வரக்கூடிய இருக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணுறது, கட் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு தேவையான செடியெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டானது எல்லாமே நம்மகிட்ட வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வேணுனாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 8 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அடிக்கிறது, ஃபுல்லாக பண்ணுறது, ஷவர் மாதிரி வர்றது, கோன் மாதிரி வர்றது, மிஸ்ட்டு வர்றது, அந்த மாதிரி ஸ்டீமில் வர்றது, அந்த மாதிரி சென்டரில் வச்சு அடிக்கிற இந்த பாயிண்ட் பாருங்கள். இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா?
இந்த மாதிரி இது சாதாரண பைப்பில் போட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வீடார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விவசாயிகளுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு வந்து சொல்லலாம். ஒரு காலத்தில் டிராக்டர் வச்சிருக்கிறவங்க தான் வந்து பெரிய விவசாயிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிராக்டர் வர ஆரம்பிச்சது. அதோட இது மினி டிராக்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ டிராக்டர் என்ன வேலை செய்தோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கும். இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டருக்கு விட அதிகமான பயன்பாடு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ஏக்கராக்குள்ள இருக்கிறவங்களுக்கா இருந்தால் இது வந்து யூஸ் பண்ணணும். 5 ஏக்கராவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோலில் போடுறதுக்கு உங்களுக்கு டீசலில் போடுறதுல இருக்கு. உங்களுக்கு வந்து சிசி வந்து இது வந்து ஒரு 290 சிசிக்கு மேலே வரக்கூடியது. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 800 சிசி வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மண் அப்படியே கலையோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நீங்க போடுற அளவுக்கு வேண்டும்னாலும் பார் கட்டுற அளவுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு மண்ணில் களை எடுக்கிறதுக்கும் தேவையான இருக்கும். ஜஸ்ட் இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்க வந்து 4 ஸ்ட்ரோக்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 கியர் வந்துருங்க, 2 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது என்னன்னா இது மல்டி பர்பஸா இதை நீங்க வந்து ஓட்டுறது மட்டும் இல்ல, மண்ணை கிளற மட்டும் இல்ல, பின்னாடி இந்த மாதிரி வந்து கலப்பை மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே இந்த பின்னை காட்டர் பின்னை எடுத்துட்டு இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது நீங்க வந்து தோட்டத்துல இருந்து வெளியில உரம் கொண்டு போறது, இல்ல தேங்காய் கொண்டு போறது, மூட்டையில என்ன எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு லோடா கூட கொண்டு போறதுனால கொண்டு போகலாம். இதே இந்த பியூஎஸ் சாஃப்ட் இந்த சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சாஃப்ட்ல வந்து நீங்க வந்து ஹெச்டி பம்பை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, புள்ளி போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம மரத்துக்கு எதுக்காவது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறது, மருந்து அடிக்கிறது, இந்த தென்னை மரத்துக்குள்ள வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து தண்ணி அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கிறது யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ மல்டி பர்பஸா இருக்கிறதுனால இது இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா உடனடியே நம்ம வந்து காட்டுக்கு போனோம் அப்படின்னம்னா ஒரு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா இருந்துச்சுன்னா கூட 3/4 மணி நேரத்தில் நம்ம வந்து தாராளமா கவர் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து டீசல் போக போக கொஞ்சம் வந்து உதறல் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பெட்ரோல்ல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏரியா பெருசா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டீசல் போறதான் பெட்டரா இருக்கும் நமக்கு. இது வந்து அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா, ஏதாவது தோட்டத்தில் வந்து உரங்குறோம் அள்ளி போடுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து மண்ணு எடுக்கிறது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளறி விடுற மாதிரி இருக்குதுங்க. இந்த இது வந்து கிளறி விடுறது, இது கை வச்சு செய்கிற வேலையெல்லாம் இது வந்து செஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது கிளறி விடுறது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பவுடர் கோட்டடுங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே வந்து இதில். க்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சாதாரணமான க்ளவுஸில் இருந்து நீங்கள் கத்தி வச்சு யூஸ் பண்ணால் கூட கட் பண்ணாத அளவுக்கு சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு க்ளவுஸ் வேணாலும் க்ளவுஸில் ஹேண்ட் க்ளவுஸில் எல்லா வெரைட்டியும் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஹெல்மெட், ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, கல் மண் இருக்கிறதா இருக்கட்டும், வெல்டிங் ஹெல்மெட் வேறு, இந்த ஹெல்மெட் வேறு, இல்லை சேஃப்டி ஹெல்மெட்டில் வந்து வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ்னால் பெரிய பெரிய இடத்துல வந்து குவாரியில் அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறாங்க பண்ணுறவங்களுக்கு வந்து தூரத்தில் ஏதாவது சிக்னல் இண்டிமேஷன் பண்ணணும் அப்படின்னா அது புரியுற மாதிரி. இன்றைக்கி நம்ம தாபாவில் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது ஆக்சுவலி இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் மேலே வந்து ஒரு 10th ஃப்ளோரில் இருக்காங்க, மேலே இருக்கவங்க கிரைன்லேருந்து வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் இது. ஸோ அந்த மாதிரியான யூசேஜுக்கு வேணால் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிராஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி அடிக்கிறது. ஸோ இங்கே பார்க்குறது வந்து சாப்பருங்க. ஸோ இந்த சாப்பர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாட்டு தீவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுசாவே தீவனத்தை மாடுகளுக்கு போட முடியாது. அது மாடுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முழுசாக வந்து அந்த மாதிரி தீவனங்கள் போட முடியாது. அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து 3 லாங் கொடுத்துருக்கோம், நேச்சுரல் கொடுத்துருக்கோம், ஷார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது 3மே நீங்கள் இதில் வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கழட்டி போடுறேன் பாருங்கள். இந்த உள்ளே இருக்க பிளேடோட சைஸ் எல்லாம் அந்த எவ்வளோ கெட்டியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். 3 HP மோட்டர் இருக்குது, இல்லை சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் உள்ளது இருக்குது. எந்த மாதிரி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒன்று. இதில் பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது. இதில் ஏதாவது மருந்து அடிக்கிறதா இருக்குது, பூச்சி மருந்து அடிக்கிறது, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இதில் வந்து ஒரு 10 மீட்டர் ஓஸ் இருக்கிறது. நான் முன்னாடி தனியாக இது மட்டும் காட்டின இல்லைங்களா, இது இதோடய வந்து இதில் கட்டி இருக்கிறதுனால நம்ம வெளியில் எடுக்க முடியல. எல்லாம் ஓஸ் இதில் வந்து சீல் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கோனு, ஷவரு, மிஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஓஸ் 10 மீட்டர் 35 அடி வரைக்கும் வரும். அடிச்சுட்டு வந்து ஓஸை சுற்றி வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஷூஸ். இந்த மாதிரி சேஃப்டி ஷூஸில் எல்லா சைஸுமே இருக்கும் நம்மகிட்ட. இந்த மாதிரி சேஃப்டி ஷூஸில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்களே கார்டன் ஸ்ப்ரே பண்ணுறதுல இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கிறது. அது அப்படியே நீங்கள் கேமராவில் பார்த்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இதில் பிராஸ் இருக்குது, பிளாஸ்டிக்கில் உள்ளது இருக்குது, எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெச்டி பம்பில் போடக்கூடிய ஹோஸ் வந்து வேணும்னாலும் ஹோஸ் தனியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறது நீங்கள் வந்து செயின்ஸா மரம் இருக்கிறது. இந்த செயின்ஸா வந்து பெட்ரோலில் உள்ளது, கரண்ட்டில் உள்ளது, பேட்டரியில் உள்ளது, எதில் வேணாலும் உள்ளது நம்ம வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு அக்ரியில் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டி. ஏன்னா இதுக்கு டைமிங் நிறைய எடுக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு 5 வெரைட்டி தான் காட்ட முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன ஷார்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து அக்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 232 ஐட்டத்துக்கு மேலே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.